வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா தொடர்பாக கூட்டுக்குழுவினை அறிவித்திருக்கிறது. வக்பு வாரியம் சட்ட திருத்த மசோதா தொடர்பாக கூட்டுக்குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 21 பேர் கொண்ட கூட்டுக்குழுவை அமைத்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆணை பிறப்பித்திருக்கிறார். அசாதுதீன் ஓவைசி ஆகியோர் அடங்கி 21 பேர் கொண்ட மக்களவை கூட்டுக்குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். நேற்று நாடாளுமன்ற மக்களவையில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தொடர்ந்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இதற்கான விளக்கத்தையும் கொடுத்தார். தற்பொழுது இதற்கு 21 பேர் கொண்ட கூட்டுக்குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அசாதுதீன் ஓவைசி உள்ளிட்டோர் அடங்கி 21 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. இந்த 21 பேர் கொண்ட கூட்டுக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நேற்று கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் சிறப்பு குழு அமைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளையும் கொடுத்திருந்தாங்க. இந்நிலையில இந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க, அவங்க என்னென்ன பணிகள் செய்யிருக்காங்க? மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு மக்களவை தலைமைச் செயலருக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலே 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய பட்டியலை அளித்திருக்கிறார். வக்ஃப் விவகாரத்திலே கடும் சர்ச்சைகள் இருக்கும் காரணத்தால் அதை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாகவும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அல்லது சிறப்பு குழு பரிசீலனைக்கு தயாராக இருப்பதாகவும் தங்களுக்கு மறைப்பதற்கு ஒன்றுமே இல்லை எனவும் கிரண் ரிஜிஜு நேற்று மக்களவையிலே குறிப்பிட்டிருந்தார். அதன்படியே இன்று அவர் நாடாளுமன்ற மக்களவை தலைமைச் செயலருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதிலே பாரதிய ஜனதா கட்சியின் ஜெகதம்பிகா பால், நிஷிகாந்த் துபே, தேஜஸ்வி சூர்யா, அபராஜிதா சாரங்கி உள்ளிட்டோர் இந்த குழுவிலே உறுப்பினர்களாக சேர்க்கப்படலாம் என குறிப்பிட்டிருக்கிறார். அதே போலவே திமுகவை சேர்ந்த ராசா பெயரையும் இந்த பட்டியலிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராசாவை இந்த குழுவிலே உறுப்பினராக சேர்க்கலாம் என்பது அவருடைய பரிந்துரையாக இருக்கிறது. அதே போல நீங்கள் சொன்னது போல மஜ்லிஸ் கட்சியைச் சேர்ந்த ஒவைசியின் பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 21வது நபராக அசாதுதீன் ஒவைசி என அந்த பட்டியலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போலவே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கல்யாண் பானர்ஜி, சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த மொஹிபுல்லா, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கௌரவ் கோகோய் மற்றும் இம்ரான் மசூத் ஆகியோர் பெயரும் இந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை தவிர மாநிலங்களவையைச் சேர்ந்த 10 நபர்களையும் இந்த குழுவிலே உறுப்பினர்களாக சேர்க்கலாம் என கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த குழுவிலே மொத்தம் 31 உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்பது தெளிவாகிறது. மாநிலங்களவை மற்றும் மக்களவை கூட்டுக்குழு என்பதால் மக்களவையின் 21 நபர்களின் பெயர்களை தற்போது கிரண் ரிஜிஜு அனுப்பியிருக்கிறார். அதே சமயத்திலே மாநிலங்களவையிலே சேர்ந்த யார் யாரெல்லாம் அந்த குழுவிலே இடம்பெறுவார்கள் என்பது விரைவில் முடிவு செய்யப்பட்டு அதற்கான பட்டியலும் இறுதி செய்யப்படும் என பாஜக தலைவர்கள் தெரிவித்தார்கள். ஜெகதம்பிகா பால் மிகவும் மூத்த உறுப்பினர் என்பதால் அவர் இந்த குழுவுக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. ஆகவே ஜெகதம்பிகா பால் தலைமையிலே நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு அந்த கூட்டுக்குழு வக்ஃப் மசோதாவிலே என்னென்ன திருத்தங்களை கொண்டு வர வேண்டும், இப்போது அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் சட்ட திருத்தங்கள் சரியா, அதிலே மாற்றங்களை செய்ய வேண்டுமா என்பதையெல்லாம் முடிவு செய்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு தனது பரிந்துரையை மக்களவைக்கு அளிக்கும். அதாவது அடுத்த கூட்டத்தொடரின் போது, அடுத்த கூட்டத்தொடர் என்பது தற்போதைய சூழலிலே நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடராக இருக்கிறது. நவம்பர் மாதத்திலே தொடங்கும் இந்த கூட்டத்தொடருக்கு இந்த அறிக்கை சமர்ப்பித்தால் அப்போது அது தொடர்பான விவாதம் நடக்கலாம் என்பது தற்போதைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாக இந்த குழு தனது அறிக்கையை இறுதி செய்யாவிட்டால் கூடுதல் அவகாசம் அளிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட மிகவும் சர்ச்சையான ஒரு விவகாரத்திலே தற்போது 21 மக்களவை உறுப்பினர்களின் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக மாநிலங்களவை உறுப்பினர்களின் பெயர்களும் பரிந்துரை செய்யப்பட்டு இந்த குழு விரைவிலேயே அமைக்கப்படும். இந்த குழு அமைக்கப்பட்டவுடன் மசோதாக்கள் தொடர்பான அனைத்து விவரங்களும் குழுவுக்கு அனுப்பப்பட்டு குழு விரிவாக பரிசீலனை நடத்தும். அரசு தரப்பிலிருந்தும் பல்வேறு தரப்புகளிலிருந்தும் கருத்துக்களை கேட்டறிந்து பின்னர் குழு தனது பரிந்துரைகளை இறுதி செய்யும்.
மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரு அவைகளையும் சேர்த்து கிட்டத்தட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் 31 பேர் இருக்கிறார்கள். இதில் மக்களவை கூட்டுக்குழுவினைச் சேர்ந்த 21 பேருடைய பெயர்கள் மட்டும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. மேலும் விவரங்களுக்கு